Good morning students. இப்போ நம்ம எலக்ட்ரோமேக்னட்டிசம் யூனிட்டோட மாடியூல் நம்பர் 7ல இருக்கிறோம். இதோட ஹெட்டிங் வந்து ஹிஸ்டெரிசிஸ் லூப். மெஷின்ஸ்ல ஹிஸ்டெரிசிஸ் லாசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லாஸ் இருக்கும். அந்த லாஸ் எதனால வருது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஹிஸ்டெரிசிஸ் லூப் ரொம்ப முக்கியம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபார் டைனமிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப். ஒரு டைனமிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெரைவ் பண்ற ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஃபைனலா அந்த டெரிவேஷன் என்ன அப்படின்னா E = BLV sin θ. இதுல Bங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, Lங்கிறது லென்த் ஆஃப் த கண்டக்டர், Vங்கிறது வெலோசிட்டி, θங்கிறது அந்த கண்டக்டருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டைனமிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, அந்த கண்டக்டரோட லென்த், அப்புறம் எவ்வளவு வேகமா மூவ் ஆகுது, எந்த ஆங்கிள் மூவ் ஆகுது அப்படிங்கிற இந்த விஷயத்தெல்லாம் பொறுத்து தான் ஒரு டைனமிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு மாடியூல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹிஸ்டெரிசிஸ் லூப் பத்தி பார்க்க போறோம். ஹிஸ்டெரிசிஸ் லூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கும் மேக்னடைசிங் ஃபோர்ஸுக்கும் இடையில இருக்க தொடர்பு விளக்குற ஒரு டயக்ராம் தான் ஹிஸ்டெரிசிஸ் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னா பிஹெச் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல நீங்க கரண்டோட அளவை இன்க்ரீஸ் பண்றப்ப அதோட மேக்னடைசிங் ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். அந்த கரண்டோட அளவு இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதை சுத்தி இருக்க ஃப்ளக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு அதை பாக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இப்ப கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கரண்ட் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஃப்ளக்ஸ் குறையும். ஸோ கரண்ட் நம்ம இது வரைக்கும் எலக்ட்ரோ மேக்னட்னாலே ஜீரோ கரண்ட் இல்லை அப்படின்னா அது சுத்தமா மேக்னட்டிசம் விட்டுரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது நிஜமாவே அப்படிதான் நடக்குதா, எக்ஸாக்டா என்ன நடக்குது அப்படிங்கறதான் இதுல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹிஸ்டெரிசிஸ் லூப் அப்படின்னு சொல்றோம் டயக்ராம. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து மேக்னடைசிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இத H அப்படிங்கிற சிம்பல் இது பண்ணிருக்காங்க. இந்த சைடு பாசிட்டிவ், அந்த சைடு நெகட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேக்னடைசிங் ஃபோர்ஸ் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கு நீங்க கொடுக்குற கரண்ட்டை பொறுத்து இருக்கும். அடுத்து ஒய் ஆக்சிஸ்ல ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இருக்குது. இந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படிங்கிறது அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த்தை குறிக்கும். ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஒய் ஆக்சிஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து எடுத்துக்கிறோம். ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட ஃப்ளக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட ஃப்ளக்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டோட கான்செப்ட். அதே மாதிரி நான் அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிற டைரக்ஷனை நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ரிவர்ஸ் மேக்னடைஸ் ஆகும். ரிவர்ஸ் மேக்னடைஸ்னா என்னது, நார்த் போல் சவுத் போல் இருந்தது, சவுத் போல் நார்த் போல்னு பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணும். எலக்ட்ரோ மேக்னெட் மட்டும்தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். பெர்மனன்ட் மேக்னெட்டால அதோட நார்த் போல் சவுத் போல மாற்ற முடியாது. எலக்ட்ரோ மேக்னெட் வந்து கரண்டோட டைரக்ஷனை பொறுத்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மாத்திக்கணும். சரி, இப்ப இந்த லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டை ஸ்டார்டிங்ல நீங்க ரன் பண்றப்ப முதல் தடவை ஆன் பண்ணும்போது மேக்னடைசிங் ஃபோர்ஸும் ஜீரோவா இருக்கும், ஃப்ளக்ஸ் டென்சிட்டியும் ஜீரோவா இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்ல அதோட கரண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றேன். இன்க்ரீஸ் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா மேக்னடைசிங் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது கூட சேர்ந்து அது இன்க்ரீஸ் ஆக ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகி ஒரு பாயிண்ட்ல நிற்கும். அப்படி நிக்கிற பாயிண்ட நம்ம சேச்சுரேஷன், நிறைநிலை அப்படின்னு சொல்லுவோம். சேச்சுரேஷன் அப்படிங்கிறதுனா என்ன, உங்களால வந்து என்ன பண்ண முடியும்னா உங்களுக்கு பிடிச்சதை நீங்க சாப்பிடுவீங்க, ஆனா அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா, இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது போதும் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அதான் சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரோ மேக்னெட்ல இது சேச்சுரேஷன். நீங்க மேக்னடைசிங் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா அந்த ஃப்ளக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல அந்த எலக்ட்ரோ மேக்னெட் வந்து இவ்வளவுதான்ப்பா, என்னால இதுக்கு மேல வந்து மேக்னடைஸ் ஃப்ளக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிற்கும். அததான் சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த பாயிண்ட்டுக்கு மேல நீங்க மேக்னடைசிங் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்ன ஆகாது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்னடைசிங் ஃபோர்ஸை மறுபடியும் குறைக்கிறோம். குறைச்சோம் அப்படின்னா
நமக்கு நார்மலா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், எப்படி 0ல இருந்து மேல வந்துச்சோ அதே மாதிரிதான் வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா இந்த லூப் அப்படி போல அதுக்கு பதிலா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து மூவ் ஆகி இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு வருது. இந்த பிங்கிற பாயிண்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிட்டன்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ரிட்டன்டிவிட்டி அப்படி இல்லைன்னா ரெசிடுவல் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா மேக்னடைசிங் ஃபோர்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன வேல்யூ இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0 இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த மேக்னடைசிங் ஃபோர்ஸை பொறுத்து தான் ஃப்ளக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா, நான் மேக்னடைசிங் ஃபோர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமும் எலக்ட்ரோ மேக்னெட்ல ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து தங்கி இருக்குது. இததான் நான் என்ன சொல்றேன்னா ரெசிடுவல் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்றேன். அப்படி இல்லைன்னா இது அந்த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலோட ரிட்டன்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரிட்டன்டிவிட்டினா தக்க வச்சுக்கிறது. அதால எடுத்ததுக்கு அப்புறம் பவரை ஃபோர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமும் எவ்வளவு மேக்னெட்டை தக்க வச்சுக்கிற முடியும் அப்படிங்கிறது தான் ரிட்டன்டிவிட்டி. சரி, இப்ப எனக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா அதுல இருந்து மொத்தமா ஃப்ளெக்ஸ் எடுக்கணும். ஃப்ளெக்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா ரிவர்ஸ் மேக்னடைஸ் பண்ணணும். ரிவர்ஸ் மேக்னடைஸ்னா என்னது, கரண்டோட டைரக்ஷனை நான் சேஞ்ச் பண்ணணும். இப்ப நான் என்ன பண்றேன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல மேக்னடைசிங் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இப்போ கொஞ்ச நேரத்துல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ல வந்து எனக்கு ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து என்னவா மாறிடுச்சு அப்படின்னா 0வா மாறிடுச்சு. சரி, ஃப்ளக்ஸ் 0 ஆயிடுச்சு. இப்போ நான் அகைன் என்ன பண்றேன் அப்படின்னா ரிவர்ஸ்ல மேக்னடைசிங் ஃபோர்ஸை வந்து மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்து மேக்னடைசிங் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறேன். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ரிவர்ஸ் சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுச்சு. மறுபடியும் அதே ப்ராசஸ் தான். பாசிட்டிவ்ல நம்ம என்ன பண்ணுமோ அதே ப்ராசஸ் தான். ஏன்னா இதுக்கு மேல நான் கூட்டினாலும் எனக்கு ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆக போறது கிடையாது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா மறுபடியும் மேக்னடைசிங் ஃபோர்ஸை குறைக்கிறேன். குறைக்கிறப்ப இப்பவும் எனக்கு என்ன ஆகல அப்படின்னா மேக்னடைசிங் ஃபோர்ஸ் 0 ஆனாலும் ஃப்ளக்ஸ் வந்து 0 ஆகல. அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை 0 கொண்டு வர்றதுக்காக பாசிட்டிவ்ல மேக்னடைசிங் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்றேன். எஃப்ங்கிற பாயிண்ட்ல எனக்கு 0 வருது. இப்ப மறுபடியும் நான் என்ன பண்றேன்னா மேக்னடைசிங் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா பழைய சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் இந்த லூப் வந்து இதே ஃபார்மேட்டை தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து ஒரே விஷயத்த பண்ணிட்டு ஒரே டைரக்ட் ஃபார்மேட்ல போறதுனால இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹிஸ்டீரிசிஸ் லூப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த லூப் வந்து என்ன அப்படின்னா பிஹெச் லூப். ஏன்னா ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கும் மேக்னடைசிங் ஃபோர்ஸுக்கும் இருக்கிறதுனால பிஹெச் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னடைசிங் கிராஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சொல்லுது. சரி, இதுல இருந்து நம்ம எலக்ட்ரோ மேக்னட்டோட எந்தெந்த பண்புகளை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிட்டன்டிவிட்டி. ரிட்டன்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எப்படியும் ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்றப்ப அந்த மெட்டீரியலுக்குன்னு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சக்தி இருக்கும். அதாவது நான் அதை எலக்ட்ரோ மேக்னெட்டா மாத்திட்டு மறுபடியும் அதுல இருந்து கரண்டை எடுத்தாலும் ஃபுல்லா அது என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட மேக்னெட்டிக் பவரை வந்து விடாது. நான் மேக்னடைசிங் ஃபோர்ஸை சேச்சுரேஷன் வரைக்கும் கொண்டு போயிட்டு ஃபுல்லா அதை சேச்சுரேட் பண்ணிட்டு அதுல இருந்து அந்த பவர் எடுத்தேன் அப்படின்னா ஒவ்வொரு மேக்னெட்டும் அதோட பண்புக்கு ஏற்ற மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் இல்ல மேக்னெட்டிக் எனர்ஜியை வந்து அதுல தேக்கி வைக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரிட்டன்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதை அந்த கிராஃப்ல நம்ம எங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாயிண்ட் பில மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ரிட்டன்டிவிட்டினா என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரிட்டன்டிவிட்டினா தக்க வச்சுக்கிற தன்மை. காந்த சக்தியை எடுத்ததுக்கு அப்புறமும் எலக்ட்ரோ மேக்னட்டால எவ்வளவு காந்த சக்தியை தேக்கி வைக்க முடியுது அப்படிங்கிறது தான் ரிட்டன்டிவிட்டி. அடுத்து நம்ம பார்க்கிறது ரெசிடுவல் மேக்னட்டிசம் ஆர் ரெசிடுவல் ஃப்ளக்ஸ். இதுவும் கிட்டத்தட்ட ரிட்டன்டிவிட்டி தான். ஆனா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டன்டிவிட்டி வந்து நம்ம சேச்சுரேஷன் போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்ப நமக்கு எவ்வளவு ஃப்ளக்ஸ் தாங்கி இருக்குது அப்படின்னு சொல்றது. ரெசிடுவல் மேக்னட்டிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டை எப்போ நீங்க ஆன் பண்ணாலும் அது சேச்சுரேஷனுக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. அது ஏதோ ஒரு அளவு ஃப்ளக்ஸ் ஜெனரேட் பண்ணிட்டு நீங்க அதை எடுத்ததுக்கு அப்புறம் அதுல எவ்வளவு எனர்ஜி இருக்குது
எவ்வளவு எனர்ஜி அதுல தேங்கி இருக்குது அப்படிங்கறதுதான் ரெசிடுவல் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஜெனரேட்டர் படிக்கும் போது இந்த ரெசிடுவல் மேக்னட்டிசம் பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ரெசிடுவல் மேக்னட்டிசம் அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா அதுல தங்கி இருக்க மேக்னெட்டிக் எனர்ஜியை பத்தி சொல்லுது. ரிட்டன்டிவிட்டி அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டியை சொல்லுது. ரெசிடுவல் மேக்னட்டிசம் அப்படிங்கிறது என்னன்னா அந்த மெட்டீரியலை தேங்கி இருக்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சொல்லுது. ஓகேவா? ஒரு ரெண்டு சின்ன டிஃபரன்ஸ் தான், அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. ஸோ இதுதான் அந்த ரெசிடுவல் மேக்னட்டிசம் அப்படிங்கிறது. அந்த சேஞ்ச் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நான் சேச்சுரேஷன் போயிட்டு வந்தேன்னா இவ்வளவு இருக்கும், இல்ல கம்மியான ஃபோர்ஸ்லயே ரிட்டர்ன் வந்துட்டேன் அப்படின்னா அது இன்னும் குறையும். அடுத்து கோர்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றது. இது வந்து என்ன அப்படின்னா ரெசிடுவல் மேக்னட்டிசம் இல்ல ரிட்டன்டிவிட்டின்னு ஒண்ணு இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அத நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்றதுக்கு நான் எவ்வளவு ரிவர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறேனோ அதான் ரிட்டன்டிவிட்டி. நீங்க இந்த பாக்குற சிங்கிற பாயிண்ட் தான் கோர்சிட்டி. இதுல இருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அகைன் இப்படி ஜீரோக்கு கொண்டு வரணும். ஜீரோக்கு கொண்டு வர எவ்வளவு மேக்னடைசிங் ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கோர்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? அடுத்து ரிலக்டன்ஸ். ரிலக்டன்ஸ்ங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நான் அதை மேக்னெட்டா மாத்துறப்ப அது எந்த அளவு எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படிங்கறதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரிலக்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். எப்படி வந்து ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து மின் தடை மின்னோட்டத்தை தடுக்குது அப்படின்னு சொல்றோமோ அது மாதிரி ரிலக்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளக்ஸ் உருவாகிறத வந்து தடுக்கிறது தான் ரிலக்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி சார், இப்போ இது 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 எதுக்கு நான் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலை நம்ம ரிவர்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாத்துறோம் அப்படின்னா ரெசிடுவல் மேக்னட்டிசம் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் எடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து மேக்னெட்டிக் எனர்ஜி எடுத்த உடனே அது பழைய நிலைமைக்கு திரும்பிடும். ஆனா ஒரு சில கண்டிஷன்ஸ்ல எல்லா கண்டிஷன்லயும் நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல தேங்கி இருக்க மேக்னெட்டிக் எனர்ஜியை எடுக்கிறதுக்கு நான் ஒரு ரிவர்ஸ் மேக்னட்டிசம் கொடுக்குறேன். அதாவது அந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல மேக்னடைசிங் ஃபோர்ஸ் கொடுத்துதான் அந்த கோர்சிட்டியை குறைக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்காக நான் ஒரு எனர்ஜி செலவழிக்கிறேன். அந்த அடிஷனலா செலவழிக்கிற எனர்ஜியை வந்து நம்ம லாஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அங்க மேக்னடைசிங் ஃபோர்ஸ் தேவையில்லை, அது நார்மலாவே போயிருந்திருக்கணும். அது அப்படி போகாததுனால நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா ரிவர்ஸ்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா எடுக்க வேண்டியது இருக்குது. அததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லாஸ் அப்படின்னு சொல்றோம். தேவையில்லாம நான் அந்த இடத்துல இந்த ஹிஸ்டீரிசிஸ்னால நான் ஒரு சக்தியை வேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த சக்தி வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்குள்ளேயே லாஸ் ஆகும். அததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹிஸ்டீரிசிஸ் லாஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹிஸ்டீரிசிஸ் லாஸை இந்த ஃபார்முலா வச்சுதான் கால்குலேட் பண்ணுவோம். நியூ FBm 1.6 V அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல நியூங்கிறது ஸ்டெயின்மென்ஸ் கான்ஸ்டன்ட். இவர் தான் இந்த ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ணாரு. எஃப்ங்கிறது அந்த நம்ம எப்படி ரிவர்ஸ் மேக்னடைஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஃப்ரீக்வன்சி. பிஎம் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. வி அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் த கோர். ஓகேவா? லாஸ் பவர் லாஸ் அப்படிங்கிறதுனால இதை வாட்ஸ்லயோ இல்ல ஜூல்ஸ் பெர் செகண்ட்லயோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஹிஸ்டெரிசிஸ் லூப் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுல என்னென்ன பார்த்தோம்னா ஹிஸ்டெரிசிஸ் லூப்னா என்ன, ரிட்டன்டிவிட்டினா என்ன, ரெசிடுவல் மேக்னட்டிசம்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், கோர்சிவ் ஃபோர்ஸ்னா என்ன, ரிலக்டன்ஸ்னா என்ன, ஹிஸ்டெரிசிஸ் லாஸ்னா என்ன அப்படிங்கறது பார்த்தோம். இந்த ஹிஸ்டெரிசிஸ் லாஸை அடுத்து நம்ம எங்க பார்க்க போறோம் அப்படின்னா ஜெனரேட்டர் யூனிட்ல வந்து ஜெனரேட்டர் ஒர்க்கிங்ல இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன்ல லாசஸ்ல பாக்குறப்ப ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் என்ன, அதை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். Thank you.